தலித் மக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு எதிராக ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி இதைத்தான் தன்னுடைய ஆட்சி காலத்திலே கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்திலே நீதி இல்லை, யாருக்கும் வாய்ப்புகள் கிடையாது. கேட்டா சொல்லுவாங்க ஜிடிபி அதிகமாயிடுச்சுன்னு. எப்படி அதிகமாச்சு? 2 பேருக்கு அதிகமாச்சு இந்த நாட்டில். அப்ப அம்பானி, அதானி, அவங்க 2 பேருக்கு தான் வருமானம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு அது யாருன்னா பிஜேபிங்கிற கட்சிக்கு வருமானம் நிறைய வந்திருக்கு. எலக்ட்ரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள் என்று ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கக்கூடியது பாஜக. அந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கினா கொடுக்கும் பொழுது யார் கொடுத்தான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு கட்சிக்கு அதை கொடுக்கும் பொழுது கொடுக்கப்படக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு. இந்த நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தேர்தல் பத்திரங்கள் சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்ட பிறகு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் சேர்த்து போட்டு பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு கால்வாசி தான் அந்த பத்திரங்களின் வழியாக வருமானம் வந்திருக்கும். அந்த பத்திரங்களின் வழியாக நிதி தரப்பட்டிருக்கும். ஆனா மீதி முக்கால்வாசி ஒரே ஒரு கட்சி பாஜகவிற்கு தான் சென்றிருக்கிறது. சட்டப்பூர்வமான ஊழல். இதை செய்வதற்கு வேறு ஒரு சிந்தனை வேண்டும், அது அவர்களுக்கு தான் இருக்கும். இதையெல்லாம் பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள் அத்தனை பேரும் எங்கிருந்தார்களோ அங்கேயே இருக்க வேண்டும். இன்னும் ஒரு 100 வருஷம் பின்னாடி கொண்டு போய் விடுறதா இருந்தாலும் மகிழ்ச்சி. ஆனால் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளோ, அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளையோ இந்த ஆட்சி என்றுமே தந்ததில்லை, தரப்போவதும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், இங்கே இருக்கக்கூடிய ஐஐடி, இதுல ஏதாவது ஒண்ணுல நியாயமா இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்திருக்கிறார்களா? இடஒதுக்கீடு இருக்குன்னு பேரு, ஆனா அந்த இடங்கள் நிரப்பப்படுவதில்லை. அங்கே ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்களுக்கு இடஒதுக்கீடு நியாயமாக வழங்கப்படுவதில்லை. இப்படி ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஆட்சிதான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி. இதேதான் ஆங்கிலேய ஆட்சியிலும் நடைபெற்றது. இதேதான் பிரிட்டிஷ் இங்கே வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை எல்லாம் சுரண்டி எடுத்தார்கள். எப்படி இன்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு மறுபடியும் நமக்கு திருப்பி கொடுக்க மறுக்கிறார்களோ, அதே போல இங்கே இருக்கக்கூடிய அரசுகளுடைய, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பணத்தை எல்லாம் வரி 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 என்று விதித்து அதை கொண்டு போய் அவர்கள் குவித்துக் கொண்டார்கள். பிரிட்டனுக்கு எடுத்துட்டு போனாங்க. நம்முடைய மக்களுக்கு திருப்பி தரவில்லை என்பதால் தான் ஒண்டி வீரனை போல, குயிலியை போல போராளிகள், தியாகிகள், வீரர்கள் அந்த அடக்குமுறையை எதிர்த்து போதித்து அங்கே போருக்கு தயாரானார்கள். அந்த நிலைதான் இங்கே மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் உணர வேண்டும். மதம், ஜாதி, புராணம் என்று இதற்குள் மக்களை அழைக்க நினைத்து அந்த அரசியலை உருவாக்கும் பொழுது
எந்தெந்த கட்டமைப்புகளை தந்தை பெரியார் அவர்கள், திராவிட இயக்கம், எத்தனையோ தலைவர்கள் உடைக்க நினைத்து உடைத்து காட்டினார்களோ மறுபடியும் அதே அடுக்குகளை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பதவிகளிலே இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் சொன்னார், அடைய முடியாத பதவிகள் என்று நினைத்ததையெல்லாம் நான் அடைந்து விட்டேன். ஆனாலும் இந்த நாட்டில், இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதி என்பது என்னை நடுக்கம் கொள்ள செய்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த சமூக சுரண்டல் அமைப்புகள், அதுக்கு ஒரு பௌதீக தன்மை இருக்கும். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு என்பது ஒரு அதை தாண்டி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அருவ மனநிலையிலே இருக்கக்கூடியதுதான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பு என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவரே குறிப்பிட வேண்டிய நிலையிலே இந்த ஜாதி கட்டமைப்பு இந்த சமூகத்திலே இருக்கிறது. இதை ஒழிக்க வேண்டிய, அழிக்க வேண்டிய, இல்லாமல் செய்ய வேண்டிய கடப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அறிவியல் சொல்கிறது, இன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வெளியே ஏறி வந்த ஒரு தாயின் பிள்ளைகளாக பிறந்தவர்கள் தான் என்று. அவங்க அங்கிருந்து வெளியில வந்து வெவ்வேறு நாடுகளில் குடியேறி அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பு, நிறம் எல்லாம் மாறுகிறது. ஆனால் அங்கே அந்த ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்த ஒரு தாயின் பிள்ளைகள் தான் நாம். இதுல எங்க ஜாதி வரும்? ஜாதிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய பொய். இந்த பொய்யை திரும்ப 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 சொல்லி நம்மையே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய வன்மார்க்கு இந்த ஜாதி என்ற கட்டமைப்பு தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒழிப்பதற்காக, அழிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டிலே உறுதி ஏற்க வேண்டும். இங்கே மேடையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுக்கு உறுதுணையாக, உங்களுக்கு துணையாக இந்த ஜாதி என்ற பொய்யை ஒழித்து கட்டுவதற்கு, அழிப்பதற்கு, இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழர்கள், மனிதர்கள் என்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டும். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.